நம்ம குதிரைவாலி சேமியா பண்ண போகிறோம். குதிரைவாலி சேமியாவை ஒரு நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை தண்ணி வடிகட்டி இட்லி சட்டியில் வச்சு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கணும். தட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கறிவேப்பிலை, வெங்காயம், எண்ணெய், தேவையான அளவு தேங்காய். ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. கடாய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு, வத்தல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சு சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா அப்படி கிளறி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான சேமியா ரெடி. சுவையான குதிரைவாலி சேமியா ரெடி.